வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு பார்த்தீங்கன்னா 90 நாட்களுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த 90 நாட்கள் ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம் இந்த 90 நாட்களில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு பலன்கள் இருக்க போகுது, எதற்காக நம்ம இந்த 90 நாட்களை எடுத்திருக்கிறோம் அப்படின்றபோது அந்த பெயர்ச்சிகள், அதாவது வருட கிரகங்களான சனி பகவான், குரு பகவான், அடுத்து ராகு கேது, இந்த 4 கிரகங்களின் பெயர்ச்சிகள் மார்ச்சுக்கு மேலே இருக்கு. அதனால இந்த 90 நாட்கள் ஒரு முக்கியமான நாட்கள். 2025 ஆரம்பிச்ச உடனேயே நிறைய பேர் சில முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய தருணம். அதுலேயும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான கடன் தொந்தரவுகளில் இருக்கிறீங்க. எல்லாருமே உங்களுக்கு டார்கெட் மாதிரி வச்சுருப்பாங்க. எனக்கு ஜனவரி பிறக்கிறதுக்குள்ளே நீ எனக்கு ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணி ஆகணும், இல்லை ஜனவரி பிறந்ததுக்கு அப்புறம் பொங்கல் கழித்து எனக்கு நீ செட்டில்மெண்ட் பண்ணி ஆகணும். இந்த மாதிரியாலாம் சில கெடுபிடிகளை அனுபவிச்சுட்ருக்கிறீங்க நீங்கள் சிம்ம ராசி அன்பர்கள். இந்த தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில் இந்த ராசிக்கு அதிபதியான அந்த சூரியனாகப்பட்டவர் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறாரு. இது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒன்று தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. மார்ச் ஏப்ரல் வரைக்கும் தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதனால சில விஷயங்களில் நீங்கள் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா இந்த 90 நாட்களுக்கு இந்த சிம்ம ராசி அன்பர்கள் முயற்சிகள் எடுக்கும்போது அது பாசிட்டிவாக முடியறதுக்கு உண்டான ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது. பிப்ரவரி மார்ச் மாதத்தில் அந்த சூரியனாகப்பட்டவர் உங்களுடைய ராசி அதிபதி ருணரோக சத்ரு ஸ்தானத்திலையும் அடுத்து கலத்திர ஸ்தானத்திலையும் பயணிக்கிறதுனால தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள் இந்த காலகட்டம் 2025 தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்புக்கு உண்டான ஒரு தொழில் அமைப்புகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய திறமைகள் வெளியில் யாருக்குமே தெரியாது. தெரிந்த நபர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான், அதாவது இந்த தொடக்கமாக தான் இருக்கும். இதை நீங்கள் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடங்கலாம். பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி தொடக்கத்திலேயே நல்ல விதமாக மூவ் ஆகிறதுனால இந்த வருடத்தின் முற்பகுதியில் பார்ட்னர்ஷிப்பில் தொடங்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அங்கே 8ஆம் இடத்துல அஷ்டம சனி இருக்கும்போது பார்ட்னர்ஷிப்பில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது இந்த சிம்ம ராசி என்பர்கள் மிகவும் ஒரு மினிமம் லெவல் தான் வச்சுக்கணும். நானாக காட்டியும் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு, ஏன்னா புதுசாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நபர்கள் சிம்மராசி என்பர்கள் அதிகமான பேர் இருக்கிறீங்க. 2025 நான் புதிதாக தொழில் தொடங்க போறேன், எனக்குன்னு சில வாய்ப்புகள் இருக்கு, அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நான் செய்ய போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு பிப்ரவரி மார்ச் வரைக்கும் தான் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு டைரக்டா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள்ன்றது உங்களுக்கு ஒரு எட்டா கனியாக தான் இருக்கும். அதனால பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜனவரி பிப்ரவரிலேயே ரொம்ப ஒரு ஃபாஸ்டா நீங்க எந்த அளவுக்கு அதில் ஒரு முயற்சிகள் எடுத்து செய்ய முடியுமோ அதில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து வளர்ச்சியை நீங்கள் பெறலாம். இந்த வளர்ச்சிகள் எல்லாமே நிலைச்சி இருக்கிறதுக்கு நம்ம சில வழிபாடுகளையும் இந்த பதிவில் சொல்ல போகிறோம். அடுத்து இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை இழப்புகள்ன்றது கடந்த காலத்துன்னு சொல்கிறத விட மார்ச் மாதம் 2024 இருந்து வேலை இழப்புகள் அதிகப்படியாக இருக்குது. எல்லா இடத்துலையும் சரி, வெளிநாட்டிலையும் சரி, இந்தியாலையும் சரி, நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வேலை இழப்புகள் எதிர்பாராத விதமாக அந்த வேலை இழப்புகள் உங்களை தேடி வரும். ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, லே ஆஃப்னு சொல்லி லே ஆஃப் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கம்பெனி லாபத்தில் இல்லை, அதனால நீங்க வேற வேலை தேடிக்கோங்க. இந்த மாதிரிலாம் ஏதோ தேவையில்லாத ஒரு காரணங்களுக்காக நீங்களே அந்த வேலையை விட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கும். அந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 90 நாட்கள்ல உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. அந்த வேலை இழப்புகள் மூலமாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்ல ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது உங்களுக்கு நீங்க இழந்த வேலை வாய்ப்புகள் ஒரு தகுதி குறைவாக
வாய்ப்பாக இருக்கலாம். அதுவே எனக்கு பெரிய விஷயம் மேடம், எனக்கு இன்னுமே இது மாதிரியான ஒரு வேலை கிடைக்குமா, இந்த மாதிரியான ஒரு சம்பளத்தில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த 3 மாதத்தில் 90 நாட்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு பதவி, புகழ், மதிப்பு மிக்க ஒரு வேலையாக தான் இருக்கும். அதில் பற்றி எந்த விதமான ஒரு டவுட்டுமே வேண்டாம். ஆனால் சில பேருக்கு தொலைதூர ஒரு வேலைக்கு செல்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் வரும். ஏன்னா 8ஆம் இடத்திற்கு சனி பெயர்ந்து போகிறதுனால உங்களுக்கு அந்த வேலையை கொடுக்கக்கூடிய கிரகமும் அந்த சனி பகவான் தான். அதனால உங்களுக்கு ஒரு அலைச்சலோடு சேரக்கூடிய ஒரு வேலை, ஒரு குடும்பத்தை பிரிந்து செல்லக்கூடிய ஒரு வேலை. ஏன்னா அந்த கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும்போதே உங்களுக்கு மேக்சிமம் குடும்பத்திலேருந்து எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களை பிரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிரிவினையே கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அது எப்போ எண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாதத்தோட அந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம்லாம் உங்களுக்கு முடிஞ்சிடும். எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி வந்துட்டீங்க சிம்மராசி என்பவர்கள். ஒரு ராஜாவாக இருந்தீங்க, ஒரு குடும்பத்துக்கே ஒரு ராஜாவாக இருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தலை குனிந்து அவமானப்பட்டு எஞ்சான் உடம்ப ஒரு ஜானா ஆக்கி ஒரு கூனி குறுகி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறீங்க. இந்த வருடம் முதல் தொடக்க மாதம் ஒரு 90 நாட்கள் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு லாபத்தை கொடுக்கும். அந்த லாபத்தை நினைத்து நீங்கள் வேற எந்த ஒரு செயல்லையும் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா அது ஏமாற்றத்தையும் கொடுக்கும். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஏப்ரலுக்கு அப்புறம் நான் இந்த வேலையை கொடுக்குறேன், நீ அந்த வேலையை விட்டுட்டு வந்துரு அப்படின்னு ஒரு ஆசை வார்த்தை காட்டுவாங்க. அதை நம்பி நீங்கள் போயிடாதீங்க. ஏன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு சில விதமான ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய நேரம். அந்த டயத்தில் இப்போதைக்கு வேலை இல்லை, நான் சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரமும் இருக்குது. அதனால மார்ச்சுக்கு முன்னாடி எந்தெந்த வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணுமோ அதெல்லாம் தாராளமாக பண்ணிக்கலாம். மார்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் எந்த வேலைக்கும் ஜாயின் பண்ண முடியாது. அந்த மாதிரியாக இருக்குது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 90 நாட்கள். திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் சில பின்னடைவுகள் வரக்கூடிய இந்த 90 நாட்களில் இருக்கவே இருக்காது. 90 நாட்களில் நீங்கள் தாராளமாக திருமணத்திற்கு முயற்சி செய்து திருமணம் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே செஞ்சுக்கோங்க. அதாவது திருமணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாலே போகிறோம். திருமணத்தை நீங்கள் அதுக்கப்புறமா மார்ச்சுக்கு அப்புறமா தாராளமாக வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு ஒரு ரஷ் பண்ணி நீங்கள் அந்த திருமண வாய்ப்புகளை தேடி போகிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அது சாதகமாக முடியும். இல்லாட்டி அதில் ஒரு ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடைகள் இந்த 90 நாட்களில் தான் விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதுக்கப்புறம் மீண்டும் திருமணத்தில் ஒரு கசப்பு, திருமண உறவுல தேவையில்லாத பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் ஏற்படுவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக தான் இருக்கு. அதனால எந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சில முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. சிம்ம ராசி என்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெண்களுக்கு வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும். இந்த 90 நாட்களில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடந்த வருடத்தில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மூலமாக நம்ம வீட்டில் இருந்தால் தானே இவ்வளோ பிரச்சனை நமக்குன்னு, ஏன்னா நிறைய படிச்சிருக்கிறீங்க, திறமை இருக்குது, அதை உபயோகப்படுத்துறதுக்கும் உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த பிளாட்ஃபார்ம் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 90 நாட்களில் இந்த சிம்ம ராசி பெண்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் புதிதாக வேலைக்கு போகிறது, புதிதாக ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்து ஒரு வருமானத்தை பெருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த 90 நாட்கள்லையும் நீங்கள் யாருக்குமே பணம் கொடுக்கக்கூடாது. இந்த சிம்ம ராசி என்பர்கள் அடுத்து ஆன்லைன் கேமிங் எதுவுமே பண்ணக்கூடாது. ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதத்தின் வருடத்தின் தொடக்கத்திலேயே ஜனவரி மாதத்தில் இருந்த சிம்மராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய கடும் எச்சரிக்கை என்ன அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே இந்த வருஷத்தில் பண்ணாதீங்க, இந்த 90 நாட்கள்லையும் பண்ணாதீங்க. பண்ணினீங்கன்னா உங்களுடைய நிதி எல்லாமே பார்த்திங்கன்னா பணம் எல்லாமே பார்த்திங்கன்னா மிக பெரிய அளவில் இழக்கக்கூடிய, எவ்வளவோ 1 லட்சம் போட்டு அது 0 ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள். இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த 90 நாட்களில் வழிபட வேண்டிய அந்த தெய்வ வழிபாடு பார்த்திங்கன்னா சுவாமி மலை முருகனை நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவாமி மலை முருகனை எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவிற்கு கலியுக தெய்வம் முருகன், அந்த கந்தனுக்கு நிகராக எந்த விதமான ஒரு தெய்வமுமே கிடையாது. அதனால் அந்த சுவாமி மலையை எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பிரார்த்தனையாக ஒரு வேண்டுதலாக வச்சுக்கிறீங்களோ இந்த 90
90 நாட்களுக்கு. ஏன்னா வரக்கூடிய காலங்கள் அஷ்டம சனி, அடுத்து பார்த்திங்கன்னா கேது பகவான் உங்களுடைய ராசிக்கே வராரு. அதனால் மனக்குழப்பங்கள்லாம் அதிகமாக இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு. அதனால் சுவாமிமலை முருகனுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சுவாமிமலைன்றது பார்த்திங்கன்னா அங்கே சிவனுடைய மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சியளிக்கக்கூடிய ஒரு முருகன், அந்த தகப்பனுக்கே ஒரு உபதேசம் பண்ண ஸ்தலம் அந்த சுவாமி மலை. அதனால இந்த காலகட்டம் நீங்கள் அந்த முருகன் கிட்ட எந்த அளவுக்கு உங்களுடைய மனக்குமுறல்களை சொல்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு நிகழ்ச்சிகள் நடப்பதற்கும், அடுத்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவான ஒரு செயல்கள் கிடைப்பதற்கும் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும், அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.